மீனவர் சான்றோரா இருந்திருக்கார், கவிதை படைச்சிருக்கார். பறையர், துடியர், பாணர், இன்னும் தச்சர், பெருங்கொற்றனார். அறிவு படைப்பதற்கென்று ஒரு சமூகம் அங்கு வரல. அதுலதான் நான் அதற்கு பிறகு துன்பம் என்ற ஒரு காரணியின் மூலமாக சமணம், பௌத்தம், அதுவெல்லாம் துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு நீ அறிவை உணர வேண்டும், உண்மையை உணர வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும், பஞ்சசீல கொள்கை என்று பௌத்தம் கூறுகிறது, சமணமும் நிறைய கூறுகிறது. அந்த காலகட்டத்தில் கூட அறிவு சிதைவு ஏற்படவில்லை, அறிவு பண்பில் சிதைவு ஏற்படவில்லை. ஆனால் எந்த காலகட்டத்திற்கு வருகிறோம் என்றால் நாம் பக்தி மார்க்கத்திற்கு வருகிறோம் அல்லவா? இந்த காலகட்டத்தில் நீ சபிக்கப்பட்ட ஒரு சமூகம் இருக்கிறது. அது பிறப்பால் ஏற்கனவே இருக்கின்ற கர்ம வினை பயனால் நீ சபிக்கப்பட்டே இருக்கிறாய். உனக்கு என்றுமே மோட்சம் கிடையாது. நீ பிரம்மனை உணர்ந்தாலும் கூட நீ மோட்சம் பெற முடியாது. இந்த சமூகம் அந்த இலக்கணத்தை, சனநாயக சமூகத்திற்கான இலக்கணத்தை கொண்டிருக்கவில்லை. அப்படி எனும் பொழுது அந்த ஒரு ஆண்டாலஜி, அந்த ஒரு சமூக இலக்கணம் இங்கு நிறுவப்பட்டால் அந்த அறிதல், அறிவீட்டல் எனக்கும் பொருளுக்கும் இடையில் நடக்கிறது, எனக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து சிந்திப்பதற்கு இடையில் நடக்கிறது என்று 2300 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் கூறியது போய் இப்பொழுது அது எங்கு வந்து நிற்கிறது என்றால், பிபிசிஐ ஊடகம் மறைக்கப்பட்ட பெருமக்களின் செய்தியை பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இயங்கும் ஒரு கருத்தியல் ஊடகமாகும். இந்த ஊடகத்தில் வெளியாகும் அனைத்து செய்திகளும் பெருமக்களுடையதாக இருக்கும், பெருமக்களுக்கானதாக இருக்கும். இந்த ஊடகம் சமூக மாற்றத்திற்காக தொடர்ந்து இயங்க பிபிசிஐ ஊடகம் பெருமக்களின் குரலாகவும் கண்ணாகவும் தொடர்ந்து இயங்க கீழ்கண்ட வங்கி கணக்குக்கு உங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து தாருங்கள். எங்களோடு சேர்ந்து சமூக மாற்றத்திற்காக தொடர்ந்து பங்களிக்க வாருங்கள். கைகோர்ப்போம், சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நன்றி. பேரன்பு கொண்ட சகோதரர்களே, சகோதரிகளே, இந்நிகழ்ச்சிற்கு தலைமையேற்றிருக்கும் பச்சை பாஸ் நிறுவனத்தின் செயலர் திரு துரைக்கண் அவர்களே, நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றி இன்று சிங்கப்பூர் செல்ல இருப்பதனால் ஏற்கனவே நம்மிடமிருந்து விடைபெற்று சென்றிருக்கும் நீதியரசர் அரி பரந்தாமன் அவர்களே, நூலை பெற்று சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் முன்னாள் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஐயா திரு சாதிக் அவர்களே, அத்துடன் அவருடன் சேர்ந்து நூலை பெற்று சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் தமிழக மக்கள், குறிப்பாக இருளர் சமூகத்தினை கல்வியில் எனக்கு தெரிந்து அவரை நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை நான் சந்தித்திருக்கிறேன். அவருக்கே தெரியாது. அவருடைய அலுவலகத்திலே காலந்தொட்டு மிகப்பெரிய கல்வி சேவையை, மனித உரிமை சேவையை ஆற்றி வரும் ஐயா திரு பேராசிரியர் கல்யாணி என்று கூறுவார்கள். அதன் பின்பு இந்த நூலை ஆய்வு செய்து பல வடிவங்களிலே, பல முனைகளிலே இதற்கு விளக்கங்களையும் விமர்சனங்களையும் அளித்து அமர்ந்திருக்கும் ஐயா திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, திரு பாலச்சந்திரன் அவர்களே, திரு யோகராஜன் அவர்களே, திரு பெருவழிதி அவர்களே,
மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து சிறப்பு செய்து வரும் இந்நிகழ்ச்சியினை மிகப்பெரிய அளவில் சிறப்பாக இது இன்று வெற்றிகரமாக நடந்தேறி இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த இருவர், முன்னாள் விஞ்ஞானி திரு நடராஜன் அவர்களே, திரு ஜெய்சன் அவர்களே. அவர் சமூக நீதி மானிட்டரிங் கமிட்டி தமிழக அரசினுடைய உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். மிகப்பெரிய சிந்தனையாளர், எழுத்தாளர். இப்படி மிகப்பெரிய ஆளுமைகள் இந்த நூலை வாசித்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை, விமர்சனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நான் மனதில் குறித்து கொண்டிருக்கிறேன். மிக முக்கியமாக அதை நான் கருதுகிறேன். திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் கூறியது போன்று இது மிகப்பெரிய ஒரு அவை. இங்கு மேடையில் இருக்கின்றவர்களுக்கு இணையாகவோ அதற்கு மேலாகவோ அறிவு படைத்த, ஆளுமை படைத்த நல்ல சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். இந்த அவையை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், தொல்காப்பியர் எழுதிய பொழுது ஆதன் கோட்ட ஆசான் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புலமை பெற்ற ஒரு சான்றோர், அவருடைய தலைமையிலே அன்று மிகப்பெரிய சான்றோர்கள், சங்க காலத்தில் கூறுகிறேன், அனைவரும் அமர்ந்திருக்க தொல்காப்பியர் அவர்கள் இதை சமர்ப்பித்தார்கள், தொல்காப்பியத்தை. அது அதே அவையில் விமர்சனம் செய்து அந்த தொல்காப்பியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நாம் வரலாற்றில் படிக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அவையாகத்தான் நான் பார்க்கிறேன். இங்கே சகோதரி ஹேமா அவர்கள் வந்திருந்தார்கள். நான் 1ஆம் வகுப்பிலிருந்து ஆங்கில மீடியம், ஆங்கில போதனா முறையில் படித்தவன் நான். அப்பொழுது கடந்த 25-30 ஆண்டு காலம் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற கேள்விகள் பல நேரங்களிலே, பல காலகட்டங்களிலே, பல பிரச்சனைகள் எழும் பொழுது இந்த கேள்விகள் தோன்றிய வண்ணம் இருந்து வந்தது. அது தோன்றும் பொழுதெல்லாம் அதில் ஆய்வுகள் செய்து கொண்டே வந்திருக்கின்றேன். அதில் நிறைய கருத்தியல்களை தாங்கி நிற்கின்றேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்டிஸ், ஒரு ஆய்வுபூர்வமான ஒரு நூலை இந்த சிந்தனையின் அடிப்படையில் நான் எழுத துணிந்தது கிடையாது. அதை பேசி வந்திருக்கிறேன். பல ஆய்வு கட்டுரைகள் உலக அளவிலே, பல 100 மேடைகள், பல 1000 பொதுக்கூட்டங்கள், இவை எல்லாவற்றிலும் பேசி வந்திருக்கிறேன். குறிப்பாக பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களும் நானும் இது சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கின்றோம். அப்பொழுது நான் கூறினேன், 2019 அவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதைத்தான் அவர் வெளிப்படுத்தினார். சோஷியல் டயலாக் வேண்டும் என்று அவர் கூறினார்கள். அந்த வெளிப்பாடு அதுதான். உரையாடல் வேண்டும், உரையாடுகின்ற சமூகம் வேண்டும். ஒரு சமூகத்திலே உரையாடல் எப்பொழுது இருக்கும் என்றால், அது உரையாடுகின்ற சமூகமாக, உரையாடும் சமூகமாக இருக்கும் என்றால், அங்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் உரையாடல் இருக்கும். சமூக சமத்துவம் இருந்தால் உரையாடல் இருக்கும். அங்கு ஒரு கருத்தை வாங்கி மறு கருத்தை கூறுவதற்கு ஒரு பக்குவம், அதைத்தான் டாலரன்ஸ் என்று, சகிப்புத்தன்மை என்று கூறுவது. நமக்கு எதிர்கருத்தை சகிப்புத்தன்மையுடன் உள்வாங்கிக் கொள்வது, அதற்கு மாற்று கருத்தை வெளிப்படுத்துவது.
இப்படி இயங்கியல் தன்மை கொண்ட ஒரு உரையாடும் சமூகம் இருந்துவிட்டால் அது அறிவார்ந்த சமூகமாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய ஒரு அறிவார்ந்த சமூகத்தின் இலக்கணம். ஆனால் இப்பொழுது கல்விக்கும் அறிவீட்டியலுக்கும் எபிஸ்டமாலஜி அண்ட் எஜுகேஷன், இது இரண்டிற்கும் எவ்வாறு முடிச்சு போட முடியும்? மிக கடினமான ஒரு வேலை இது. அதை சரியாக உணர்ந்ததனால்தான் நம்முடைய ஐயா அவர்கள், பாலச்சந்திரன் அவர்கள், இது கடினமான வேலையாயிற்று, எப்படி இதற்கான ஒரு தீர்வை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் மிக ஆச்சரியமாக அந்த கேள்வியை இட்டு சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது இங்கு கல்வி என்பது எப்படி இருக்கின்றது என்றால், அரசு தான் விரும்பும் தனக்கு அடிபணிந்த ஒரு குடிமை முறையை கொண்ட ஒரு பக்குவத்தை கொண்ட ஒரு குடிமக்களை உருவாக்குவது. அதற்கு அரசு கொள்கை வகுக்கும், அதற்கு கல்விக்கான கொள்கை, தத்துவம், அமைப்பு முறை அனைத்தையும் வகுக்கும். இது அரசு எடுக்க நினைக்கும் கல்வி. ஒரு சமூகம் எப்படி நினைக்கும் என்றால், சமூகத்திற்கு எப்பொழுதும் ஒரு நோஷன் ஆஃப் சொசைட்டி, சமூகத்தின் கருத்து என்று கூறுவது. அப்போ ஒரு சமூகத்திற்கென்று ஒரு கருத்து இருக்கும். உதாரணத்திற்கு, இவன் தலையில் பிறந்தான், இவன் காலடியில் பிறந்தான் என்பது ஒரு சமூக கருத்து. அப்படி என்று வைத்துக்கொண்டால், இந்த சமூக கருத்து என்பது இந்தியாவில் உள்ள 145 கோடி மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அது சமூக கருத்து, நோஷன் ஆஃப் சொசைட்டி. அப்ப இந்த சமூக கருத்து ஒரு சமூகம் கொண்டிருக்கும் பொழுது அந்த சமூகம் என்ன நினைக்கும் என்றால், சமூகத்தின் கருத்தை கல்வி மூலமாக திணிக்க வேண்டும் என்று நினைக்கும். இது சமூகம் நினைக்கும் கல்வி. அது நல்லதாகவும் இருக்கலாம். அந்த சமூகம் நல்ல கோட்பாட்டினையும் நல்ல கருத்தியலையும் அந்த சமூகம் கொண்டிருந்தது என்றால் அது கல்வியில் நல்லதாக விளையும். சமூக கருத்து, நோஷன் ஆஃப் சொசைட்டி, அது நல்லதாக இல்லை என்றால், அது பாதகமாக இருக்கும் என்றால் அது பாதகமாக முடியும் கல்வியிலே. இப்படித்தான் ஒரு சமூகம் கல்வியை எதிர்பார்க்கும், இப்படித்தான் ஒரு அரசு கல்வியை எதிர்பார்க்கும். சந்தை என்று ஒன்று இருக்கிறது இப்பொழுது, மார்க்கெட். இந்த சந்தை எப்படி கல்வியை எதிர்கொள்ளும் என்றால், தனக்கான வேலையாட்களை உருவாக்குவதற்கு உண்டான திறனையும் அறிவையும் கொடுப்பதுதான் கல்வி என்று அது கூறும். இப்போ பார்த்தீங்கன்னா 5000 சொச்சம் பொறியியல் கல்லூரிகள் இந்தியாவில் இருக்கிறது. இந்த 5000 சொச்சம் பொறியியல் கல்லூரிகளும் உருவாக்கும் மாணவர்கள் சிந்திக்கும் திறனற்றவர்கள். இவர்கள் அறிவு படைத்தவர்கள் கிடையாது. வெளியிலே இருக்கின்ற சந்தை, அந்த சந்தைக்கு தேவையான அறிவையும் திறனையும் கொடுப்பதற்கு மட்டுமே 5000 பொறியியல் கல்லூரிகள், 48,000 கல்லூரிகள், பல லட்சம் பள்ளிகள், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து 4 நிறுவனங்களுக்கு, ஒரு 4 நிறுவனங்கள் ஆக்கிரமிக்கும் சந்தைக்காக இவர்களை தயார்படுத்துவது. இது சந்தை நினைக்கும் கல்வி. இந்த கல்வியாளர்கள்னு ஆசிரியர் எங்களை போன்றவர்கள், மாணவர்கள் பாவம். இவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், கல்வி என்றால் ஒரு கலைத்திட்டம் இருக்கிறது, கரிக்குலம். பாடத்திட்டம் இருக்கிறது, சிலபஸ். பாடத்திட்டத்தில் உள்ளடக்கம் இருக்கிறது, கண்டென்ட். இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் லேர்னிங், கற்றலுக்கான ஒரு பொருண்மைகள். இந்த கற்றலுக்கான பொருண்மைகளை பாடத்திட்டத்தின் வாயிலாக, கற்றல் பயிற்சியத்தின் வாயிலாக எவ்வாறு கல்வி கொடுப்பது, இது யாரு நினைப்பது? கல்வியாளர்கள் நினைப்பது. ஆனால் இந்த பெற்றோர்கள் இருக்கிறார்களே, மாணவர்கள், பெற்றோர்கள், இந்த கல்வியை நான் பெற்றுவிட்டால் எனக்கு வேலை கிடைக்கும், பணம் கிடைக்கும், இந்த பணத்தையும் வேலையும் வைத்துக்கொண்டு நான் பொருளீட்ட முடியும், வசதியாக வாழ முடியும்.
இது பெற்றோர்கள் நினைப்பது. இதில் ஏதாவது ஒரு அங்கம் கல்வியினை அறுதியிட்டு இதுதான் கல்வி, இப்படித்தான் கல்வியை அணுக வேண்டும், இப்படித்தான் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று முறையாக இவர்களுடைய கூறுகள், இவர்களுடைய சிந்தனைகள் இவை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு எங்காவது ஒரு நிலையிலே இவர்கள் கல்விக்காக யாராவது இந்த கூறுகளில் ஏதாவது ஒன்று செய்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதை நான் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை, நீங்களே உணர்வீர்கள். ஆக இந்த கல்வி என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என்றால் அறிவை ஊட்டுகிறது. அதான் அறிவூட்டல் என்று கூறுகிறோம். எங்காவது கல்வி அறிவை ஈட்ட வைக்கின்றதா என்றால் இல்லை. அறிவை ஈட்டுவது என்பது, பொருள் ஈட்டுவது என்பது பொருளை எடுத்துக்கொள்வது, சம்பாதிப்பது. அறிவை ஈட்டுவது என்பது அறிவை பெறுவது, அறிவை உருவாக்குவது. அறிவு தோற்றம் என்று ஐயா அவர்கள் கூறினார்கள், எபிஸ்டமாலஜி, அறிவு தோற்றவியல் என்று கூறுகிறார்கள். ஆக அறிவை ஊட்டுவது மட்டும்தான் இவர்கள் வேலை. அவர் கூறுவார், அரசர், ஆட்சியில் இருக்கின்றவர், இதுதானடா கல்வி, இந்தியமயப்பட்ட கல்வி, இந்திய விழுமியம் சார்ந்த கல்வி என்று கூறிவிட்டு என்ன செய்வார் என்றால் அதற்கான கொள்கைகள், சட்டங்கள், திட்டங்கள் அனைத்தும் போட்டு நம் மீது திணிப்பார். இறுதியிலே நாம் அவருக்கு ஒரு அடிபணிந்த ஒரு குடிமக்களாக உருவாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர் எடுப்பார். சமூகம் இதுதான் சமூக கோட்பாடு, இதுதான் சமூக கட்டமைப்பு, இதுதான் அறிவு, இந்த அறிவை நீ கேள்வி கேட்கக்கூடாது என்று கூட ஒரு சமூகம் சொல்லும். உலகத்தில் அப்படி கூறுகிறது என்றால் அது இந்திய சமூகம் ஒன்று மட்டும்தான். ஆக இந்த சமூகங்கள் தன்னுடைய விழுமியம், தன்னுடைய கருத்தியலை கல்வியில் திணிக்க நினைக்கிறது. பெற்றோர்கள் கல்வியை விலை கொடுத்து வாங்கி பிள்ளையை வேலைக்கு சென்று பொருளீட்டுவதற்கு, சம்பாதிப்பதற்கும் கொண்ட நோக்கத்தினை கொண்டிருக்கிறார்கள். சந்தை என்பது என் சந்தைக்கு தேவையான அறிவையும் திறனையும் கொடுக்கக்கூடிய கல்வி. இது எங்குமே கல்வி இல்லை. இவர்கள் எல்லாருமே அறிவை ஊட்டுகிறார்கள். அவரது அறிவு அது அறிவா இல்லையா என்பது அடுத்த கேள்வி. அறிவை ஊட்டுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் கல்வியினுடைய அடிப்படை பண்பு என்னவென்றால் கல்வியை ஊட்ட வேண்டியது அல்ல, அறிவை ஊட்டுவது அல்ல, அறிவை ஈட்டுவது. அறிவை ஈட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அறிதல் வேண்டும். அறிதல் என்ற ஒரு நடவடிக்கையில் அனைவரும் ஈடுபட வேண்டும். வெளியிலே சமூகத்திலே ஒரு நபர், ஒரு தனிநபர், அவர் சமூக வாழ்க்கையிலே அறிதலில் ஈடுபடுகிறார், அறிகிறார், அதில் அவர் அறிவு பெறுகிறார். அது தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. கல்வி நிலையங்களிலே என்ன நடக்கிறது என்றால், என்ன நடக்க வேண்டும் என்றால், அறிதல் என்ற ஒரு ஈடுபாட்டில் பாடப்பொருண்மைகளை ஒரு மாணவன் அறிய வேண்டும், ஊட்ட வேண்டியதல்ல. அறிவை ஊட்டுவது கல்வி கிடையாது, அறிவை ஈட்டுவதுதான் கல்வியின் நோக்கம். காரணம், கல்வி என்பது அறிதல் என்ற ஒரு பண்பை சுற்றியே நடக்க வேண்டிய ஒரு பண்பு, ஒரு ஃபங்க்ஷன். அதைத்தான் நான் கூறுகிறேன், அடிக்கடி கூறுவது உண்டு, அது ஒரு சமூக பண்பு என்று. காரணம், சமூக பண்பு ஏன் என்றால் சோஷியலைசேஷன். வைகாட்ஸ்கி கூறுகிறார், 39 வயதில் இறந்து விட்டார். அவர் இன்னும் இருந்திருந்தால் இன்னும் நிறைய பேசியிருப்பார். ரஷ்ய ஒரு தத்துவ ஞானி. அவர் கூறுகிறார், more and more socialization will make you to learn more and more. ஏன் நம்ம ஊர் ஆதிசேஷையா கூட சொல்லியிருக்கார். அவர் கல்வியில் சொல்லலை, அவர் 1972 என்ன சொல்கிறார் என்றால், அந்த அடல்ட் எஜுகேஷனில் கூறுகிறார், லிவிங் டுகெதர் டு லேர்ன், லேர்னிங் டுகெதர் டு லிவ். ஆதிசேஷையா. அப்போ கூடி வாழ்ந்து கற்றுக்கொள்வதல், கூடி வாழ்வதன் மூலம் கொள்வது, கற்றுக்கொள்வதன் மூலம் கூடி வாழ்வது, எவ்வளவு அருமையான வாழ்த்து. கல்வி இதை செய்ய வேண்டும் அல்லவா? எங்கே இந்த கல்வி இதை செய்திருக்கிறது?
அறிதல் என்ற ஒரு நடவடிக்கையில் மாணவர்களும் சரி, சமூக தளத்திலே சமூக உறுப்பினர்களும் சரி, அது எந்த சாதிக்காரராக இருந்தாலும் சரி, அறிதல் என்ற ஒரு பண்பில் அவர் ஈடுபடவே முடியாது. இதற்கு அடிப்படை காரணங்கள் நிறைய இருக்கிறது. இதை ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் நோஷன் ஆஃப் சொசைட்டி, இந்திய சமூகத்தின் கருத்து, நோஷன் ஆஃப் சொசைட்டி, அது இங்கு நீ சிந்திக்க கூடாது, அறிதல் என்ற ஒரு நிலையில் நீ ஈடுபடவே கூடாது என்று இப்பொழுது கூறி வருகிறது. அப்படி என்றால் அறிதல் இருந்தால் அறிவீட்டல் இருக்கும், அறிவை நீ ஈட்ட முடியும். அறிவீட்டல் என்றால் அறிவீட்டியல் என்று கூறுவது எபிஸ்டமாலஜி. ஆனால் இந்த அறிதலும் அறிவீட்டலும் நிகழ வேண்டுமென்றால் யாருக்குள்ளே எத்தகைய ஒரு மூலாதார இருத்தல்கள், ஆண்டாலஜின்னு சொல்லுவாங்க. நம்ம பாலச்சந்திரன் சார் அவர்கள் அப்படி தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் இருப்பியம்னு போட்டேன் ஆண்டாலஜியை, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை மூலாதார இருத்தல்னு போடுங்கன்ட்டு சொன்னாங்க. அவர் தமிழ் அறிஞர், எனக்கு அவ்வளவு அறிவு கிடையாது தமிழை, அப்படியே ஏற்றுக்கிட்டேன். நான் சரியோ தவறோ ஆண்டாலஜின்னு பின்னாடி போட்டேன், அது நீங்கள் மொழிபெயர்த்துக்க வேண்டியதான். அப்போ எபிஸ்டமாலஜி சரியாக செயல்பட வேண்டும் என்றால் அந்த அறிவீட்டியல் என்று நாம் அதற்கு பொருள் வைத்திருக்கிறோம் நம்முடைய புத்தகத்திலே. அதற்கு அறிவு தோற்றவியல் என்று கூறுகிறார்கள். எனக்கு அப்படி அது அமைக்க எனக்கு விருப்பம் இல்லை. அறிவீட்டியல் என்பது, இந்த இயல் என்றால் அது ஒரு சயின்ஸ். அறிவை ஈட்டுவது என்பது ஒரு நடவடிக்கை, வெர்ப். அறிவை ஈட்டும் பொழுது அறிவு தோன்றுகிறது. எதற்கு தோற்றம் என்று சொல்ல வேண்டும்? அறிவை யாரும் தோற்றுவிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. அறிவுக்கு எவனும் இந்த உலகத்தில் சொந்தக்காரன் என்று யாராவது கூறினால் அதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இன்று நான் பேசுவது 30 ஆண்டு காலம் என்னுடைய வரலாற்றிலே, என்னுடைய வாழ்வியலிலே, நான் ஒன்றாவது என்னுடைய அம்மாவிடமிருந்து கற்றதிலிருந்து என்னுடைய ஆசிரியர்கள், இன்னும் மிகப்பெரிய ஆசான்கள் அறிவுத்துறையிலே சாதித்தது அனைத்தையும் படித்ததனுடைய விளைவு. எப்படி நான் அறிவுக்கு தோற்றம் உருவாக்க முடியும்? நான் எப்படி அறிவாளி என்று கூற முடியும்? இட்ஸ் அ அக்குமுலேட்டட் நாலேஜ், ரிசல்டன்ட் நாலேஜ், அப்படிதான் சொல்லணும். ஆக அறிவுக்கு யாரும் சொந்தக்காரங்க கிடையாது, அதில் நான் உறுதியாக இருக்கிறேன்னா. அறிவை யாரும் தோற்றுவிக்கவும் முடியாது. அதனால எபிஸ்டமாலஜி என்பது கிடையாது. அறிவு ஒன்றே எட்டர்னல், நித்தியத்தன்மை வாய்ந்தது. ஆனால் இன்னொருவன் வேற கூறுகிறான், நான் பின்னாடி சொல்ல போறேன். இது அவன் எது நித்தியத்தன்மை வாழ்ந்ததுன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். இந்தியாவில் 2300 வருடமா சொல்லிட்டு இருக்கான். அது என்னன்னு நான் பின்னாடி சொல்ல போறேன். நான் ஆனால் அறிவீட்டியலிலே அறிவு என்பது நித்தியத்தன்மை, அது பிறப்பு கிடையாது, இறப்பும் கிடையாது. ஹெகல் அதான் சொல்றாரு, அறிவு என்பது அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுக்கு தான் டயலெக்டிக்கல்னு முத உலகத்துக்கு சொன்னவரே ஹெகல் தான். டயலெக்டிக்கல் அப்படி என்றால் இயங்கிக் கொண்டே இருக்கும். நெகேஷன் ஆஃப் த நெகேஷன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஒரு அறிவு இப்பொழுது இருக்கிறது, அதை நெகேட் பண்ணிடு, அடுத்தது உனக்கு புதிய அறிவு பிறக்கும்ங்கிறார். அப்ப அறிவுக்கு எங்க தோற்றம் இருக்கு? அதை எப்படி நீங்க அறிவு தோற்றவியல்னு சொல்ல முடியும்? ஆதலால் தான் அதற்கு அறிவீட்டியல்னு நான் பேர் வச்சேனா. அப்ப அந்த அறிவீட்டியலுக்கு அறிதல் முக்கியம் இல்லையா? அறிதல் முக்கியம். அது அறிவீட்டியல் அறிவை ஈட்டுவிடும், அது எபிஸ்டமி. அறிவை ஈட்டுவதனால் அந்த சயின்ஸ் அறிவீட்டியல், எபிஸ்டமாலஜி. ஆனால் இதுவெல்லாம் நடக்க வேண்டிய இடம் இருக்கிறது அல்லவா? அந்த இடம் எது? அந்த காரணிகள் எது? அறிகின்ற வேளையிலே யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? அறிகிறவர் நான், ஒருவர் அறிகிறார், அறியப்படுவதற்கு பொருள் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையே வேற யார் வர முடியும்? இந்த கேள்விதான் 2500-3000 ஆண்டு காலம் கிரேக்கம், இந்தியா. ஐயா நம்ம பிரின்ஸ் அவர்கள் கூறினார்களே, புத்தர், சாக்ரட்டிஸ் கொஷனிங்னு ஒரு பெடகாஜி இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்?
சாக்ரட்டிஸ் கொஷினிங்னே ஒன்று இருக்குது, பெடகாஜி, பயிற்சிய முறை. அமெரிக்காவில் ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஆனால் சாக்ரட்டிஸை ஏற்றுக்க மாட்டாங்க. ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் சாக்ரட்டிஸ் கொஷினிங்னு ஒன்று இருக்கும், பெடகாஜி இருக்குது. ஏனென்றால் கேள்வி கேட்பது, உரையாடுவது, உரையாடலின் இறுதியிலே ரீசனிங் நடக்குது. அந்த ரீசனிங் அது அறிவார்ந்து உணர்தல் அப்படின்னு வச்சுக்கலாமே தமிழில். அதுதான் இறுதி அறிவு. அந்த அறிதலில் அது உண்மையாக இருப்பின் அது அறிவாகிறது, அது தவறாக இருப்பின் அது அறிவில்லை என்று ஒதுக்கப்படுகிறது. இது அறிவானது, இது அறிவில்லை என்று கூறுவதற்கு யாரு பொறுப்பு? நான் அறிகிறேன், அறியப்படுவதற்கு பொருள் இருக்கிறது, எனக்கும் அந்த பொருளுக்கும் இடையிலே அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறது. அதுக்குள்ள யாருக்கு என்ன வேலை? அதைத்தான் என்னடா அது இந்த காலத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கான், பிரம்மன் ஒருத்தன் இருக்கிறான் மேலே, அவன் தான் இதை உருவாக்கினான். பிரம்மசூத்திரம் சொல்லுது. எப்போ சொல்லுது? 2600 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லதாக சொல்லப்படுது, தெரியாது எனக்கு. ஆனால் அவர்கள் கூறுவது 2600 ஆண்டுகளுக்கு முன்பு பிரம்மசூத்திரம் உருவாக்கப்பட்டது. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு 1500 வருடம் கழித்து சங்கராச்சாரியர் என்ன பண்ணுறாரு, 1000 சொச்சம் வருடங்களுக்கு பிறகு பாஷ்யம் எழுதுறாரு. பிரம்மசூத்திர பாஷ்யம்னு ஒரு தலைப்பில். அதுதான் அத்வைத்தம். அப்போ அத்வைத்தத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே மேலே ஒருத்தர் இருக்கான், அது எவன்னு சொல்லலை, அவர் கடவுள்னு சொல்லலை. அதை நான் பொய்யா சொல்லக்கூடாது. ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் பிரம்மன். அந்த பிரம்மன் தான் அறிவானவன், பிரம்மன் தான் அறிவை உருவாக்குகிறவன், பிரம்மன் தான் அனைத்தும். அந்த பிரம்மனை அறிவது தான் அறிவு. நீயும் பொய், உன்னுடைய கூட இருக்கின்ற மற்ற அனைத்து பொருள்களும் பொய், மாயாவாதம் என்று கூறுவது. அப்போ அவர்கள் என்ன கூறுகிறார்கள், அறிகிறவன் நான், அறியப்படுகிற பொருள் இருக்கு, இவர்கள் இருவருக்கிடையே நமக்கு உண்மையை உணர வேண்டும், அதுதான் அறிவு. அது நான் உணர்வது உண்மையா, அல்லது அதுவாக அந்த பொருள் இருக்கிறதே அது உண்மையா? அப்போ நான் உணர்வது அந்த பொருளை அதுவாகவே உணர்கிறேனா? இதில் தான் போராட்டம், உண்மையை அறிவதற்குண்டான போராட்டம். அப்போ பூமி உருண்டையானது அப்படின்னு எப்போ சொல்லப்படும் பொழுது, அதற்கு முன்பு பூமி தட்டையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பூமி தட்டையானதுன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அது அறிவு என்று ஏற்றுக்கொண்டோம். சூரியனை சுற்றி பூமி வந்து கொண்டிருக்கிறது அப்படி என்பது கோப்பர்னிக்கஸ், அதுக்கு பிறகு கலீலியோ இவர்களெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பு பூமியை சுற்றி சூரியன் வந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அறிவு. அதுபோன்ற ஒரு அறிவு வரும் பொழுது, உணரப்படும் பொழுது, அது பல நூற்றாண்டு காலம் இதுதான் அறிவு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் நினைத்தேன், நீங்கள் நினைத்தீர்கள், எல்லாரும் நினைத்தார்கள். ஆக அறிவு எதுவாயிற்றது? பூமியை சுற்றி சூரியன் வருகிறது என்று 1000 சொச்சம் வருடங்களுக்கு முன்பு நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அது இல்லை என்று பின்பு உருவானது, அந்த அறிவு உண்மை உணரப்பட்டது. ஆனால் அன்றைய நேரம் பூமியை சுற்றி சூரியன் வருகிறது என்பதுதான் அறிவு, தவறு என்பது பின்பு உணரப்பட்டது. அந்த நேரத்தில் அதுதான் அறிவு. அப்ப பூமியை சுற்றி சூரியன் வருகிறது என்று உணர்வதற்கு எனக்கு பிரம்மன் தேவையா தேவையில்லையா? எதற்கு பிரம்மன் என்று இன்னொரு ஆண்டாலஜி வரணும் எனக்கு. அந்த ஒரு கருப்பொருள் ஏது, எங்கே இருக்கிறது? இல்லை. ஆனால் அதே காலகட்டத்தில், இந்த பிரம்மசூத்திரம் உருவான அதே காலகட்டத்தில் தமிழ்நாடு என்று ஒன்று இருந்தது. அது சங்க இலக்கியங்களில் அது பேசுகிறது, தமிழ்நாடு என்றே கூறுகிறது அந்த காலத்திலேயே. அப்ப சங்க இலக்கியத்திலே அப்பொழுது அந்த ஒரு மூன்றாம் பொருள் ஒன்று வரவில்லை. நான் உணர்கிறேன், பொருளை நான் உணர்கிறேன், எனக்கும் பொருளுக்கும் இடையிலே தான் அறிதல் நடக்கிறது எனும் பொழுது, இங்கே பிரம்மன் என்று ஒருவன் இருக்கிறான், அவனை உணர்ந்தால் அறிவு, மீதி எல்லாம் மாயம் அப்படி என்று யாரும் சொல்லலை. தமிழர்கள் இதே போன்ற ஒரு, அது பொருள் முதல்வாதம் என்று கூறலாம், அனுபவவாதம் என்று கூறலாம். இதே போன்ற கருத்து அதே காலகட்டத்திலே 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கத்திலே இருந்தது.
ஆசிவகமும் சமணமும் பௌத்தமும் அதே காலகட்டத்திலே இதையும் பேசுகிறது. ஆசிவகம் சமணம், ஆசிவகத்தை விட்டு விடுங்கள், சமணம் பௌத்தம் இவர்களுக்கும் இங்கே தமிழகத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அறிதலில் தமிழன் ஈடுபட்ட அந்த பண்பு இருக்கிறதே, அந்த ஃபங்க்ஷன், அறிதல் என்ற ஒரு ஃபங்க்ஷன், அதற்கும் உண்டான வித்தியாசம் என்னவென்றால் தமிழன் இந்த சஃபரிங்ஸ், துன்பம் என்ற வார்த்தையே அவனுக்கு தெரியாது போல் இருக்கு. இது எங்கேயுமே வரல சங்க இலக்கியத்தில். ஆனால் சமணமும் பௌத்தமும் என்ன கூறுகிறது என்றால் சஃபரிங்ஸ் என்று ஒன்று, துன்பம் என்று. மனிதன் என்றால் துன்பப்படுவான், அந்த துன்பத்திலிருந்து அவனை எப்படி மீட்டெடுப்பது அப்படி என்று அது பேசுகிறது. அதை நோக்கி அறிதலை செலுத்துகிறது. துன்பப்படுகிறாய், நீ முறையாக உண்மையை அறிந்தால் நீ துன்பத்திலிருந்து விடுபடுவாய், உண்மையை அறிவாய். உண்மை அறிவதற்கு சமணமும் பௌத்தமும் நிறைய தத்துவங்களை கூறுகிறது. அது நல்ல தத்துவங்கள். ஆனால் அங்கு ஒரு இக்கு வைக்கிறார்கள், அது துன்பம் என்று. ஏன் துன்பமாக இருக்க வேண்டும்? தமிழருடைய அறிவு மரபு என்பது எப்படி இருக்கிறது என்றால் இது துன்ப மரபு அல்ல, இன்ப மரபு, ஹெடோனிசம் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ஹெடோனிசம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தமிழனுடைய அறிவு மரபு, அறிதல், இது துன்பத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள, இன்பத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. அப்போ இன்பத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கு அறிகிறவனுக்கும் அறியப்படுகிற பொருளுக்கும் இடையிலே நடக்கின்ற ஒரு உரையாடல், ஒரு உறவு, அதுதான் அறிதல் என்று தமிழ் அறிவு பண்பு கூறுகிறது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ அந்த பண்பில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அன்பு, உரையாடல். நீங்கள் சங்க இலக்கியத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாவற்றிலும், நான் அதில் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது, அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன்டா. ஆங்கிலத்தை வைத்து கொண்டு அனைத்து சங்க இலக்கியத்தையும் தமிழில் படித்தேன் நான், ஆங்கிலத்தில் வச்சு. ஏன்னா சங்க இலக்கியம் அது எல்லாமே ஒரு ஒரு மரபு தமிழில் இருக்கும். அது இலக்கியம், தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு தான் புரியும். எனக்கு அது தெரியாது. ஆங்கிலத்தில் அது டிரான்ஸ்லேஷன்லாம் எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா படித்தேன். இதுக்கு தான் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அதில் உரையாடல் தான் பிரதானமாக இருக்கிறது. புத்தர் பேசியது உரையாடல், ஐயா சொன்னாங்க இல்லையா, பிரின்ஸ் அவர்கள். சாக்ரட்டிஸ் பேசியது உரையாடல். தமிழன் அதே காலகட்டத்தில் இங்கே பேசியதும் உரையாடல். அப்போ உரையாடல் என்பது 2 பேர் இருந்தால் தானே உரையாடல் பண்ண முடியும். நான் தாழ்த்தப்பட்டவன், நீங்கள் உயர் ஜாதின்னு சொல்லிவிட்டா அங்கே உரையாடல் நடக்காது. அங்கே அறிவுக்கான வேலையும் இல்லை. அப்போ என்ன செய்கிறார்கள் என்றால் இது ஒரு மனிதனுக்கும் ஒரு அறிகிறவருக்கும் ஒரு அறியப்படுகிற பொருளுக்கும் இடையில் நடப்பது மட்டும் கிடையாது. அப்போ சங்க காலத்தில் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இது அனைவரும் சேர்ந்து ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், ஒருங்கிணைந்த அனைவரும் ஒரு கூட்டு சிந்தனையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இயற்கையாகவே அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். அதில் 32 உத்தி வகைகளை தொல்காப்பியம் கூறுகிறது. அவ்வளவு வாத முறைமைகளை வாத முறைமைகள் எல்லாம் லாஜிக். அதில் நம்மளுடைய பேராசிரியர் நிர்மல் செல்வமணி அந்த காலத்திலே முதல் ஒரு ரைட்டிங், அவருடைய ஃபர்ஸ்ட் ரைட்டிங் மேபி தொல்காப்பியத்தில் இருக்கின்ற எபிஸ்டமாலஜியை முதலில் சொன்னவர் அவர் தான். அதில் ஒரு எபிஸ்டமாலஜி இருக்குன்னு சொல்லி அவரு இங்கே இருக்கிறார், இதே அவையில் இருக்கார். அப்போ அதில் அவர் சொல்றார், ரொம்ப தெளிவாகவே சொல்கிறார், இது தருக்க வகையில் ரெட்டோரிக்காகவும் இருக்கிறது என்கிறார். வாதம், தருக்கம், இப்படி பல லாஜிக்கல், நான் அதுக்கு ஆங்கிலத்தில் லாஜிக்கோ எபிஸ்டமாலஜி என்று அதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு இயங்கியல் தன்மை கொண்ட அனைவரையும் உள்ளடக்கிய உரையாடல்கள் மூலமாக ரீசனிங், அறிவார்ந்து உணர்தல் என்ற ஒரு நிலைக்கு அறிவு பாரம்பரியம் அந்த காலத்தில் இருந்தது. அப்படி என்றால் அங்கு மனிதர்களுக்கிடையே ஒற்றுமை இருந்தது, ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நிலைப்பாடு இருந்தது, ஒரு ஹார்மனி, ஒருங்கிணைந்து, ஆங்கிலத்தில் ஹார்மனின்னு சொல்லுவோம், ஒரு ஹார்மோனியஸ் எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு இருத்தல் மனிதர்கள் அந்த காலத்தில் கொண்டிருந்தார்கள்.
அப்படி இருந்தால்தான் அங்கு உரையாடல் இருக்கும், அங்கு இயங்கியல் தன்மை அறிவு பெறும், அதன் இறுதியிலே உண்மை வெளிப்படும். இது 2500 வருடத்திற்கு முன்பு தொல்காப்பிய காலகட்டம் நம்மை உணர்த்துகிறது. அங்கு மேலே ஒருத்தன் இருக்கான், இங்கே ஒருத்தன் இருக்கான், இது போட்டவங்க அப்படி என்று வேஷம் எங்குமே அந்த காலத்தில் கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு கட்டுமானம் இல்லாத, ஒரு ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட ஒரு கட்டுமானம் இல்லாத ஒரு காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு அறிவீட்டு முறையை, அறிவீட்டியலை இவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். ஆக அவர்களுக்குள் ஒரு கம்யூனிகேஷன். அப்போ ஜான் தூவே சொல்கிறார், 1916 சொல்கிறார், கன்ஜாயிண்ட் கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு உள்ளார்ந்த அனைவருக்குள்ளும் ஒரு பரிமாற்றம், கம்யூனிகேட், அனுபவ பரிமாற்றம் இருக்க வேண்டும். அதுதான் சமூக, அது ஒரு இலக்கணம், சமூகத்திற்கான இலக்கணம் என்று கூறுகிறார். அசோசியேட்டட் லிவிங், சேர்ந்து வாழ்வது சமூகத்திற்கான இலக்கணம் ஜான் தூவே. ஆக இந்த ஒரு ஆண்டாலஜி, அதாவது இந்த ஒரு பேஸ், ஒரு பிளாட்ஃபார்ம், இதில் எபிஸ்டமாலஜி, அறிதல், அறிவீட்டல் நடக்கும் என்றால் அது உண்மை அறிதலை நோக்கி மக்களை அழைத்து செல்லும். ரொம்ப டஃப்பான டாபிக். ஏதோ எளிய முறையில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை ஒரு சமூகத்தில் இருக்க வேண்டும். சமூக கட்டமைப்பு கொண்டிருக்க வேண்டும். சமூக கட்டமைப்பு, மனிதனுடைய இருத்தலே என்னங்க? இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த ஆண்டாலஜி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப எளிமையான வார்த்தை கிடையாது. ஆண்டாலஜின்னா, நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேசினேன், எல்லாம் ஒரு 2000-3000 ஆசிரியர்கள். ஆண்டாலஜின்னா யாருக்கு எதுவும் தெரியும், கை தூக்குங்கன்னு சொன்னேன். யாருக்கும் கை தூக்கலை. துணைவேந்தர்கள்லாம் ஒரு 10 பேர் இருந்தாங்க அங்கே. இதுதான் இங்கே இருக்கின்ற கல்வியாளர்களின் நிலை. இது தெரியாம அறிதலையும் அறிவீட்டலையும் கல்வி நிலையத்தில் ஒருத்தனும் பண்ண முடியாது. அதுக்கு தான் பாயிண்ட் நான் முடிச்சிடறேன், நான் இன்னும் 5-10 மினிட்ஸ்ல. அப்போ அந்த ஆண்டாலஜிங்கிறது இஸ் அ மஸ்ட் ஃபார் எபிஸ்டமாலஜி டு ஒர்க். அறிவீட்டல் முறையாக நிகழ வேண்டும் என்றால் அங்கு அந்த மூலாதார இருத்தல் என்ற ஆண்டாலஜின்னு கூறுகிறோமே, அது முறையானதாக இருக்க வேண்டும். அந்த ஆண்டாலஜி தான் லவ் அண்ட் டயலாக். ஒரு மனிதனுடைய அடிப்படை பண்பு, மனித இருத்தலினுடைய அடிப்படை பண்பு. நான் சொல்லலை, 2500 ஆண்டு காலம் அனைத்து தத்துவ ஞானிகளும் ஒருங்கிணைந்து அவர்கள் காமனாக ஒன்றை ஏற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா இது 2 தான். மனிதன், சமூகம் என்று இருந்தால் அங்கே 2 இருக்கணும். ஒன்று, அவர்களிடையே அன்பு இருக்க வேண்டும், அவர்களிடையே உரையாடல் இருக்க வேண்டும். இது இரண்டும் இருந்தது என்றால் அங்கு எபிஸ்டமாலஜி வேலை பார்க்கும். அன்பு இல்லை என்றால் ஹார்மனி கிடையாது. ஒருங்கிணைந்த இருத்தலில் மனிதன் இருக்க மாட்டான். அவன் சாதிகளாகவும் ஏழை பணக்காரனாகவும் ஆண் பெண்ணாகவும் பிரிந்து கிடப்பான். அங்கு பரிமாற்றம், அங்கு உரையாடல் இருக்காது. உரையாடல் இல்லை என்றால் அங்கு உண்மை புலப்படாது. உண்மை புலப்படவில்லை என்றால் பொய்யையே உண்மை என்று, அதையே அறிவு என்று மாணவர்களுக்கு நாம் போதிப்போம். அதையே அறிவு என்று உலகமும் நம்பிக்கொண்டிருக்கும். இதுதான் அங்கு நடக்கின்ற ஒரு பிரச்சனை. அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டாலஜி மேல் எபிஸ்டமாலஜி இருக்க வேண்டும் என்று 2300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே தொல்காப்பிய காலகட்டத்தில் நாம் உணர்ந்திருக்கிறோம். இன்னொன்று, கோஹெரண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். சுற்றுப்புறத்தை இருக்கின்ற அனைத்து ஆப்ஜெக்ட்ஸ், அத்வைத்தம் சொல்கிறது எல்லாம் பொய்ன்னு சொல்லுது. ஆனால் தொல்காப்பியம் என்ன சொல்கின்ற, எல்லாம் உண்மைதான், அது அனைத்தையும் உள்ளடக்கி அறிவை அறிதல், பொருளின் பால் அறிதல் நிகழ வேண்டும். அதனால் ஆங்கிலத்தில் கோஹெரண்ட் எக்ஸிஸ்டன்ஸ்னு போட்டிருக்கேன். ஒத்திசைவு இருத்தல். ஆக ஒருங்கிணைந்த இருப்பு, ஒத்திசைவு இருப்பு, இந்த 2 இருத்தலும் மனித சமூகத்திலே நிகழ வேண்டும். அதற்காக சமூக கட்டமைப்பு இருக்கும் பொழுதுதான் அங்கு அறிவு பரிமாற்றமும் அறிவு உருவாக்கமும் நிகழ்கிறது. அங்கு எபிஸ்டமாலஜி அதிகமாக வேலை பார்க்கிறது என்று. அந்த ஒத்திசைவு கோஹெரண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தான் திணை வாழ்வியல்.
திணை 5 திணை சொல்கிறார்கள். அந்த 5 திணை பகுதிகளிலே ஃப்ளோரா, ஃபானா, ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமும் இருக்கிறது. அதுதான் கருப்பொருள். அந்த கருப்பொருளை முதல் பொருள் கொண்டு உரிப்பொருளாக அறிவை பெறுகிறான் தமிழன். அது தொல்காப்பியத்தில் தெரிகிறது. முதல் பொருள் என்றால் இடமும் பொழுதும், மோர் ஆர் லெஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸாக்ட்லி அது சரி என்று கூற முடியாது. ஏனால் அவர்கள் சொல்கின்ற முதல் பொருள் இடமும் பொழுதும் என்பது வேறு அர்த்தத்தில் இருந்தாலும் அதை டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கலாம். இமானுவேல் காண்ட் அது தானே பேசுகிறாரு, டைம் அண்ட் ஸ்பேஸ். ஹெகல் அதுக்குள்ளே தானே அறிதலை கொண்டு வர்றாரு. நான் பெருமை பேசலை, ஆனால் முதல் பொருள்னு சொல்லிட்டான். இடமும் பொழுதும், இந்த இடம் இந்த பொழுது, இதில் நீ பார்க்கின்ற ஃப்ளோரா, ஃபானா, ஆப்ஜெக்ட்ஸ், கருப்பொருட்கள் அனைத்தும், அதன் பால் நீ ஒரு அறிதலில் ஈடுபட்டு அதன் மூலமாக அறிவை பெறுகிறாய், அறிதலை உணர்கிறாய், உண்மையை பெறுகிறாய் என்பதுதான். ஆக முதல் பொருள், அதில் இருக்கும் கருப்பொருள், அதன் மூலமாக உணரப்படும் அறிவு உரிப்பொருள். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு டைமென்ஷன் பாருங்க அது. அப்போ அந்த டைமென்ஷனில் தான் நாம் என்ன பண்ணுறோம்னா அறிவை அறிகிறோம். இதெல்லாம் சரின்னு நான் சொல்லலை. இது எல்லாமே தொல்காப்பியத்தில் பண்ணதெல்லாம் பெஸ்ட்டு, இப்போ இருக்கிறதெல்லாம் அப்படி இல்லை. அந்த ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அறிதலில் பிரிமிட்டிவ், ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் மனிதன் மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்தில் எப்படி அறிதலில் ஈடுபட்டான் என்பதற்கு அது ஒரு உதாரணம். ஆக அந்த அறிதலில் நாம் உரிப்பொருள், முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் மூலமாக அறிவை பெறுகிறோம். அப்படி ஒரு ஒரு பொருள் முதல்வாதம், மெட்டீரியலிசம் என்று கூறுவார்கள். ஆக ஒரு மெட்டீரியலிசம், அந்த மெட்டீரியலிசம் பொருள் முதல்வாதத்தின் மூலமாக நாம் அதை உணர்கிறோம், அறிவை உள்வாங்கிறோம். அதில் சரி இருக்கிறது, தவறு இருக்கிறது. ஆனால் ஆண்டாலஜி சரியாக இருந்தது. அறிவு ஆண்டாலஜி கரெக்டாக இருக்குங்கிறதா நான் பாயிண்ட்டை சொல்ல வரேன் ஒழிய அந்த எபிஸ்டமாலஜி அறிதல் என்பது சரியாக இருந்ததுன்னு நான் சொல்லலை. ஆனால் அறிவதற்கு உண்டான, அறிதலுக்கு உண்டான அந்த மூலாதார இருத்தல் என்று ஆண்டாலஜி என்று கூறுகிறோமே, அந்த ஆண்டாலஜி சரியாக இருந்தது 2300 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பிய காலகட்டத்தில். அதனால் தான் பாணன், பறையன், துடியன், கடம்பன் இந்த 4 அல்லது குடியல்ல அப்படின்னு யாரு புறநானூற்றில் சொல்றாங்க. புறநானூறு என்ன சொல்றது, எத்தனையோ குடிகள் இருந்ததுன்னு சொல்றான். 18 குடிகள். இன்னைக்கு இவன் சொல்றான் விஸ்வகர்மான்ட்டு. அப்பையும் 18 குடிகள் இருந்தாங்க. தச்சர், அவங்க இவங்க எல்லாரும் இருந்தாங்க. இந்த 18 குடிகள், இதுல யாரும் சிறப்பு கிடையாது. அவன் என்ன சொல்ல வரான், இந்த பாணன், பறையன், துடியன், கடம்பன் இந்த 4 அல்லது குடியல்லன்னு சொல்றான் தொல்காப்பியத்தில். அது தொல்காப்பியத்தில் இல்லை, புறநானூற்றில். இந்த 4 அல்லது குடியல்லுங்கும் போது இந்த 4 பேரும் பிரதானமான வேலையை பண்ணியிருக்கான். மீதி 18 பேரும் சேர்ந்து அறிவை படைத்திருக்கான். சுமார் 400 சொச்சம் சான்றோர்கள், புலவர்கள் சங்க காலத்தில் சங்க இலக்கியம் படைத்து, ஔவையாரே ஒரு 5-6 ஔவையார் இருந்திருக்காங்க. பழைய ஔவையார், நம்ம ஆத்திச்சூடி ஔவையார் லேட்டு, நான் சொல்றது சங்ககால ஔவையார். எவ்வளவு அருமையான ஒரு அறிவு வெளிப்பாடு. அறிவு வெளிப்பாடு முப்பொருள் கொண்டு அறிவை பெற்று முத்தமிழ் வாயிலாக அறிவை வெளியிட்டுவது. இதை செய்திருக்கிறார்களா? ஏன் இது நடந்தது? இதில் தூண்டிலார் அப்படின்னு வரும். யாரு? அந்த கவிஞருடைய பேர், அறிவை ஈட்டியவருடைய பெயர். தச்சர்னு வரும், பொற்கொல்லர்னு வரும். அவருடைய பேர் ஜவஹர்நேசன் பொற்கொல்லர், ஜவஹர்நேசன் தூண்டிலார். தச்சர் ஜவஹர்நேசன் கொத்தனார். பறையரு, பாணரு. பாணர் தாங்க ஆரம்பத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவு படைத்து அதை முத்தமிழ் வாயிலாக வெளியில் சொன்னவன் முதலில் பாணன் தான். அந்த பாணர் யார்? இப்போ பாணர், பறையர் இவர்கள்லாம் வந்து அப்படியே ஒரு குலமாக இருந்தார்களா? பாணன் பறையனாகவும் இருந்திருப்பான், பறையன் பாணனாகவும் இருந்திருப்பான், துடியன் பறையனாகவும் இருந்திருப்பான். அங்கு வந்து ஒரு மைக்ரேஷன், அந்த சமூகங்களுக்கு இடையே ஒரு ஒரு இன்டர் ஜெனரேஷனல் ஆக்குபேஷனல் மொபிலிட்டி, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா. தூண்டி போடுறவன்
மீனை பிடிச்சிக்கிட்டே ஒரு தூண்டிலாருன்னு அவர் பேர்லாம் எனக்கு தெரியல, 450 பேர் எனக்கு புரியல, மனப்பாடம் பண்ண முடியல. அதில் தூண்டியை பிடிச்சிக்கிட்டே கவிதை எழுதிட்டு வருவார். அது புறநானூற்றில் இருக்குது. ஒரு பக்கம் மீனை பிடிச்சிக்கிட்டே வருவார். அறிவு படைத்தவருங்க. பாணர் யார்? கூத்தாடின்னு சொன்னால் நீங்கள் பாணரின்னு சொல்லலாம். இவர் பாட்டு பாடுவார். விரலின்னு ஒரு லேடி என்ன பண்ணுவாங்க, 4-5 பேர் ஆடிட்டு இருப்பாங்க. துடியன் சொல்கிறவர் அடிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த துடியன், விரலி, பாணன் 3 பேருமே அறிவு படைச்சவங்க. 3 பேருமே சங்க இலக்கியங்கள் படைச்சிருக்காங்க. அதைத்தான் வரதராசனார் என்ன சொல்றாரு, முத்தமிழில் அவர் சொல்றாரு, முத்தமிழில் இயல் இசை நாடகம்னு சொல்லக்கூடாதுங்கிறாரு. நாடகம் இசை இயல் தான் வரும், அதுதான் ஆர்டருங்கிறாரு. அப்போ பாணன் அந்த காலத்தில் நாடகத்தை தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். பறையன், பாணன், துடியன், விரலி, கடம்பன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா நாடகத்தை தான் பண்ணிட்டு இருந்தான். அந்த அவையில் போவான், சிற்றரசன் இருப்பான், பேரரசன் இருப்பான். அங்கே போய் நாடகம் நடத்துவாங்க, அதில் பாட்டாக பாடுவாங்க. 150-60 வருஷத்துக்கு முன்பு அந்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவும் டயலாக் இருக்காது, எல்லாம் பாகவதர் பாட்டாகவே இருக்கும், டயலாகே இருக்காது. அப்போனா நினச்சி பாருங்கள் 2500 வருஷத்துக்கு முன்பு. அப்போ இவர்கள் நாடக வாயிலாக அறிவை வெளியிட்டார்கள். பாணர்கள் எப்படின்னா நாடு முழுக்க செல்வார்கள், உலகம் முழுக்க செல்வார்கள். இந்த 5 திணையையும் ஒருங்கிணைத்த ஒரு சமூகம் பாணர் சமூகம் தான். பாணன் அவங்களுக்கு வேலையே என்னன்னா நாடோடிகள் போன்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போய்கிட்டே இருப்பாங்க. அங்கங்கே போகும்போது அங்கே இருக்கின்ற இந்த முப்பொருள் வாயிலாக அவர்கள் உணர்ந்த அறிவை அவர்கள் உள்வாங்கி பாடலாக வெளியிடுவார்கள். அப்போ அதுதான் சங்க இலக்கியமாக ஆரம்ப கட்டத்தில் வந்தது. அதற்கு பிறகு முறையாக சான்றோர்கள், அதே பாணர்களும் பறையர்களும் மற்றவர்களும் 18 குடிகளும் சேர்ந்து இவர்கள் அறிவுஜீவிகளாக சான்றோர்களாகவும் செய்தார்கள். அப்போ மீன் பிடிச்சவன் மீனவர் சான்றோராக இருந்திருக்காரு, கவிதை படைச்சிருக்காரு. பறையர், துடியர், பாணர், இன்னும் தச்சர், பெருங்கொற்றனார்னு ஒரு கவிஞர் இருக்கார். அதுமாரி நீங்கள் கொற்றனார்னு பேர் போட்ட கவிஞரே 15 பேரை பார்க்கலாம், 15-20 பேரை பார்க்கலாம் சங்க இலக்கியத்தில். அப்போ கொத்தனார் அறிவு படைச்சிருக்கார். அப்போ அறிவு படைப்பதற்கென்று ஒரு சமூகம் அங்கே வரல. அதில் தான் நான் தொல்காப்பியத்தில் நான் வேறுபடுறேன். அந்தனருக்குரியது அவர் சொல்கிறார் தொல்காப்பியர், அந்தனருக்குரியது ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல். அந்த இடம் எனக்கு புரியல. ஏன்னா மீன் பிடிச்சவன், பறை அடித்தவன், இது பண்ணவன், அது பண்ணவன் எல்லாருமே சேர்ந்து, கொத்தனார், தச்சர் எல்லாரும் சேர்ந்து பாக்கியிருக்கான். அந்த பாணர் வேற, நாடோடி வேற. அவர் பாட்டு பாடிக்கிட்டே ஊர் ஊராக கவிதை அவர் சொந்தமாக ஸ்பான்டேனியஸாக பேசுகிறவர். அவர் அப்படியே எழுதி வச்செல்லாம் கிடையாது. அப்போ எழுத்து முறையும் கிடையாது, மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த பாணர் பாடினார்னா அந்த ஊரில் தங்க வைப்பாங்க இரவு. அந்த நேரம் அவர் இரவு தங்கும் பொழுது அங்கே உள்ளவங்களாம் கூடி அவர் பாட்டை கேட்பாங்க, அவங்க மனப்பாடம் பண்ணிப்பாங்க. அது காலப்போக்கில் கடத்தப்பட்டு என்னைக்கு நம்ம ஓலையில் எழுத ஆரம்பித்தோமோ அன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அப்படி எனும் பொழுது இங்கு யார் அறிவு படைத்தவர்கள், தொல்காப்பியர் எப்படி இதை கூறுகிறார் என்பதுதான் எனக்கு ஒரு புரியாத புதிர். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, அந்தனருக்குரியது ஓதல், ஓதுவித்தல்ங்கிறாரு, வேட்டல், வேட்பித்தல்ங்கிறாரு. அந்த காலகட்டத்தில் இந்த வைதிகத்தினுடைய தாக்கம் தமிழகத்தில் ஓரளவு ஒரு துளிர்விட ஆரம்பித்தது என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் வைதிக முறைகள் அந்த காலகட்டத்தில், தொல்காப்பிய காலகட்டத்தில் நிறைய இல்லை என்பதுதான் உண்மை. அது வழக்கத்தில் இல்லை. அப்படின்னும் போது ஓதுறதுக்கு, பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர் போன்று ஒரு சமூகம் எப்படி இருந்திருக்க முடியும்? இந்த ஒரு கேள்விக்கு பதில் வேண்டும். எப்படியோ அது விமர்சனம். இப்போ நான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை தொல்காப்பியத்தை விமர்சனம் பண்ணுற மாதிரி நாம் நிறைய விமர்சனம் பண்ணி இந்த காலத்தில் நான் பேசுகிறதையும் விமர்சனம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ அந்தனருக்குரியது என்றால் அந்தனர் யாருன்னா பதில் கிடையாது, இன்னி வரைக்கும் நமக்கு தெரியாது. இப்பொழுது அதுக்கு வேறு விளக்கங்கள் தரப்படுகிறது, அதற்குள்ள நான் போக விரும்பவில்லை. நான் எபிஸ்டமாலஜிக்குள்ளேயே நிற்கிறேன், நான் அறிதல் அறிவிட்டலுக்குள். அப்போ அந்த அறிதல் அறிவீட்டலுக்கு ஒத்திசைவான அனைத்து பொருள்களையும் பார்த்து இது உண்மை என்று உணர்ந்து இங்கே இருக்கின்ற அனைத்து பொருள்களையும் கருப்பொருள்களாக முதல் பொருள் மூலமாக அதை உட்கொண்டு உரிப்பொருளாக அறிவாக மாற்றுகிறோமே, புரிந்து கொண்டார்களே, அத்தகைய ஒரு இருத்தல், ஒரு ஆண்டாலஜி,
இப்பொழுது இல்லை என்பதுதான் நம்முடைய புத்தகத்தினுடைய அந்த இறுதி கருத்து. அது இல்லை என்றால் அறிவு வளராது, அறிவு உருவாகாது என்பதுதான். அப்படி என்றால் அதற்கு தீர்வு என்ன? இடையில் என்ன சொல்கிறார்கள்? அதற்கு பிறகு துன்பம் என்ற ஒரு காரணியின் மூலமாக சமணம், பௌத்தம் அதுவெல்லாம் துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு நீ அறிவை உணர வேண்டும், உண்மையை உணர வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும், பஞ்சசீல கொள்கை என்று பௌத்தம் கூறுகிறது, சமணமும் நிறைய கூறுகிறது. அந்த காலகட்டத்தில் கூட அறிவு சிதைவு ஏற்படவில்லை, அறிவு பண்பில் சிதைவு ஏற்படவில்லை. ஆனால் எந்த காலகட்டத்திற்கு வருகிறோம் என்றால் நாம் பக்தி மார்க்கத்திற்கு வருகிறோம் அல்லவா? ஒரு காலகட்டத்தில் ஒரு இன்றிலிருந்து ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்பு பக்தி மார்க்கத்திற்கு வருகிறோம். அப்போ பக்தின்னு வரும்பொழுது என்ன வருகிறது என்றால் அத்வைத்தம் பக்தின்னு சொல்லலை. அத்வைத்தம் ஒரு பிரம்மன்னு ஒன்று சக்தி இருக்குது, அந்த சக்தியை உணர்ந்தால் அறிவு, மீதி எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிடுச்சு. விசிஷ்டாத்வைத்தம் ஒரு மிடில் பாத்தை கொடுக்குது. அவர் இல்லை இல்லை நீ ஒரு மாடிஃபைடு மோனிசமாக வச்சுக்கலான்னு அவர் சொல்கிறார். நான் அப்படி மாறி வச்சுக்க, இந்த பொருளெல்லாம் டெம்பரரியாக நீ பொருளாக நினச்சி அதனுடைய உண்மையை உணர்ந்து கொள் அப்படின்னு விசிஷ்டாத்வைத்தம் சொல்லுது. ராமானுஜர் அவர் சொல்கிறார். யார்? துவைத்தம். அவர் மத்வாச்சாரி தெளிவாக சொல்கிறார், இல்லைப்பா, இது ஒன்று இருக்குது, அதுவும் ஒன்று இருக்குது, கடவுளும் இருக்கிறார். அவர் கடவுள் கான்செப்டுக்கு வந்துடுறார் மத்வாச்சாரி. கடவுள் என்று ஒன்று இருக்கிறது, அது உண்மை, பொருள் உண்மை, நீ உணர்கின்றாயே, அறிகிறாயே, நீயும் உண்மை என்று கூறுகிறது. அப்போ இந்த மூன்றுமே உண்மை என்று துவைத்தம் கூறுகிறது. ஆனால் துவைத்தத்தில் என்னவென்றால் நீ சபிக்கப்பட்ட ஒரு சமூகம் இருக்கிறது, அது பிறப்பால் ஏற்கனவே இருக்கின்ற கர்ம வினை பயனால் நீ சபிக்கப்பட்டே இருக்கிறாய், உனக்கு என்றுமே மோட்சம் கிடையாது, நீ பிரம்மனை உணர்ந்தாலும் கூட நீ மோட்சம் பெற முடியாது, அது அப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட சமூகம் என்றே ஒரு சமூகத்தை இது கூறுகிறது. அதுதான் இந்த பஞ்சமர்னு சொல்லிக்கலாம் வேண்டாம் இப்போ இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்கள். ஆக இவர்கள் எங்கு கொண்டு நிறுத்துகிறார்கள் என்றால் அறிதல், அறிவீட்டல் எனக்கும் பொருளுக்கும் இடையில் நடக்கிறது, எனக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து சிந்திப்பதற்கு இடையில் நடக்கிறது என்று 2300 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் கூறியது போய் இப்பொழுது அது எங்கு வந்து நிற்கிறது என்றால் இல்லை, கடவுளிடம் இருக்கிறது. கடவுளுடைய அறிவை பெறுவதில் இருக்கு, அது அருளை பெறுவதில் இருக்கிறது. கிரேஸ் கடவுளுடைய அருளை பெறுவதில் இருக்கிறது என்று வரும்பொழுது ஒரு காலகட்டத்தில் எங்கு வந்து நிற்கிறது? கடவுளை வழிபட்டால் போதும், நீ மோட்சம் பெறுகிறாய். ஆக மோட்சத்தை நோக்கி அறிவு செலுத்தப்படுகிறது. அதற்கு கர்ம வினை பயன் என்று கர்மா என்ற ஒரு தத்துவத்தை கூட கொண்டு வருகிறார்கள். ஆக கர்ம வினை பயன் மூலமாக நீ இழிபிறப்பாளனாக இந்த ஜென்மத்தில் இருந்தால் உனக்கு அறிவே கிடைக்காது என்று உன்னை அறிந்து கொள்ள முடியாமலேயே ஒதுக்குகிறது. நான் எந்த ஒரு தத்துவத்தையும் நான் குறிப்பிட்டு கூறவில்லை, இதெல்லாம் ஒரே ஃபேமிலி. இதைத்தான் சனாதனம் என்று நான் இந்த புத்தகத்தில் கூறியிருக்கிறேன். 1916ஆம் ஆண்டு ஹிந்து சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் பனாரஸ் 1916 அந்த காலகட்டத்திலே அவர்கள் சனாதனம் என்றால் என்ன என்று கூறுகிறார்கள். ஏன்ஷியன்ட் லாஸ், ஏன்ஷியன்ட் ரிலீஜன், இந்த கீவேர்ட்லாம் அதில் இருக்குது. பண்டைய கால ஒரு 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 ரிலீஜன், ஒரு மதம், பண்டைய கால ஒரு லா, ஒரு லாஸ், ஒரு சட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி கூறிவிட்டு இந்த சட்டம், இந்த பண்டைய கால இந்த திட்டம், சமூக இந்த மத திட்டம் எவ்வாறு வருகிறது என்றது கூறுகிறது என்றால் அது வேதங்களிலிருந்து வருகிறது. வேதம் எதிலிருந்து வருகிறது என்றால் சுருத்தியிலிருந்து வருகிறது. சுருத்தி என்றால் என்ன? that you heard from, நீ எதை கேட்டாயோ அதுதான். எங்கிருந்து கேட்டாய்? கடவுளிடமிருந்து கேட்டாய். கடவுளிடமிருந்து நீ எது கேட்டாயோ அதுதான் வேதம். அந்த வேதம் கூறுவது அந்த தர்மங்கள், ஸ்மிருதிகள், சுருத்திகள் இவை மாற்றத்திற்கு உரியதல்ல. உன் அறிதலை அங்கே கொண்டு போய் வச்சிடாத. நீ இங்கே பார்க்குறியா, பூ நல்லா இருக்குன்னு ஒரு பூவை பார்த்து சொல்றியா, அதோட நிறுத்திக்க. நீ அதை டாட்ஜ் பண்ணக்கூடாது. அதுதான் அறிவு என்று நான் கூறுகிறேன், பிரம்மசூத்திரம் கூறுகிறது என்றால் நீ அதை ஏற்றுக்கொள். இட்ஸ் நாட் சப்ஜெக்ட் டு அறிதல். அறிதல் என்ற ஒரு 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 நடவடிக்கையை இந்த சுருத்திகளுக்கு பொருந்தாது. இதுதான் சனாதனம்.
அந்த சுருத்திகள் அடிப்படையில் தோன்றிய ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி, சாதிய திட்டம், சமூக திட்டம் அனைத்தையும் கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலை இன்று இருக்கிறதே, அதுதான் சனாதனம். ஆக சனாதனம் என்றால் எட்டர்னிட்டி, இன்ஃபினிட்டி, ரெண்டு தான். ரொம்ப சின்ன விளக்கம் அது. எட்டர்னிட்டி நித்தியத்தன்மை கொண்டது, அதற்கு தோற்றம் கிடையாது. காரணம் இறைவனால் சொல்லப்பட்டது. எட்டர்னிட்டி, எட்டர்னல், நித்தியத்தன்மை கொண்டது சனாதனம். அந்த ஸ்கிரிப்சர்ஸ், வேதம், உபநிஷதங்கள், பகவத்கீதை, இதுவெல்லாம் சனாதன ஸ்கிரிப்சர்ஸ். இவையெல்லாம் கடவுளால் சொல்லப்பட்டது. அப்படி எனும் பொழுது இது மாற்றத்திற்கு உரியதல்ல, எட்டர்னல், நித்தியத்தன்மை கொண்டது. அந்த நித்தியத்தன்மை கொண்டது இறுதியிலே இன்ஃபினிட்டாக இருக்கும். அது முடிவுறாத ஒரு தன்மையும் கொண்டிருக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது. அப்படி என்றால் அறிவு என்பது மாற்றத்துக்குரியது, புதுப்பிக்கக்கூடியது. தட்டையாக இருக்கிறது உலகம் என்று நினைத்து கொண்டிருந்த காலத்திலே இல்லையப்பா அது உருண்டையாக இருக்கிறது என்றது அறிவு. ஆக அறிவு என்பது மாற்றத்திற்குரியது, இயங்கியல் தன்மை கொண்டது என்று ஹெகல் கூறுகிறார், அனைவரும் கூறுகிறார்கள். ஆனால் சனாதனம் கூறுகிறது அது மாற்றத்திற்கு உரியது கிடையாது என்று. அப்படி என்றால் மாற்றத்திற்கு உரியது கிடையாது. அந்த அறிவை நீ அறியவும் முடியாது. காரணம், நீ இழிபிறப்பாளன், நீ சூத்திரன், நீ படிக்கவும் கூடாது என்று கூறும் ஒரு தத்துவம் சனாதனம் என்று இருக்கும் பொழுது, சனாதனத்தால் சிதைந்த அறிவு பண்பு என்று கூறுவதில் ஏன் தயங்க வேண்டும்? அதுதான் இந்த புத்தகம் நிரூபித்திருக்கிறது. இந்த புத்தகம் நிரூபித்திருக்கிறது சனாதனத்தால் சிதைந்த அறிவு பண்பு. அப்படி என்றால் இதற்கு தீர்வு என்ன என்று வரும்பொழுது அந்த புத்தகம் என்ன கூறுகிறது? சோஷியல் பெடகாஜி, சமூக பயிற்சியம் என்று ஒரு புதிய கருத்தியலை கொண்டு வருகிறது. ஐயா அவர்கள் பேசினார்கள், நம்ம பிரின்ஸ் அவர்கள் பேசினார்கள், நம்ம பாலச்சந்திரன் சார் கூட பேசினாங்க. நான் பிரின்ஸ் சொன்னது தான் சரி. பாலோ ஃப்ரேயரை படித்து நான் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. பாலோ ஃப்ரேயரே அப்ரஸ்ட் பெடகாஜி என்று கொண்டு வந்தது அந்த செட்டிங்ஸ் வேறு. அங்கு சாதிய ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, கர்ம தியரி கிடையாது, பிறப்பால் இழிபிறப்பாளன் என்ற ஒரு நிலை அங்கு கிடையாது. எக்கனாமிக் ஆப்ரேஷன் தான் அது. இட்ஸ் அ கிளாஸ் இஷ்யூ, அங்கு சோஷியல் இஷ்யூ அல்ல. அதற்கு பாலோ ஃப்ரேயருக்கு இது என்னன்னே தெரியாது. சாதின்னா இவருக்கே தெரியாது, ஜான் தூவேக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவர் 1916, இவர் 1970. யார்? ஃப்ரேயரு. இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ நம்ம பேசுகிற விஷயம் புரியாது, அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் எழுதியது வேறு. ஒரு சனநாயக சமூகத்தில் ஒரு சமூக இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னது தான் ஜான் தூவே. ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் ஒரு சமூகம் எத்தகைய சமூக கூறுகளை கொண்டிருக்க வேண்டும்? கன்ஜாயிண்ட் கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ், பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவ பரிமாற்றம், ஐக்கியத்தனமாக, கன்ஜாயிண்ட், ஐக்கியமாக அனைவருமே பரிமாறிக்கொள்வது, அசோசியேட்டட் லிவிங், சேர்ந்து வாழ்வது. இதுதான் ஒரு ஜனநாயக சமூகத்திற்கான இலக்கணம்னு அவர் சொல்றாரு. அது இங்க பொருந்துமா? இங்க சாதிக்கு? ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் சோஷியல் டெமோக்ரஸி ஹியர். அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொன்னால், இது ஒரு சமூக இலக்கணம் என்றால் இந்த சமூக இலக்கணத்தினை இந்தியாவில் சாதியம் என்பது, சனாதனம் என்பது தடுக்கிறது. அதனால் இந்த சமூகம் அந்த இலக்கணத்தை, சனநாயக சமூகத்திற்கான இலக்கணத்தை கொண்டிருக்கவில்லை. அப்படி எனும் பொழுது அந்த ஒரு ஆண்டாலஜி, அந்த ஒரு சமூக இலக்கணம் இங்கு நிறுவப்பட்டால் அந்த எபிஸ்டமாலஜி, அறிதல் வேலை பார்க்கும், அறிவு ஜீவிகளாக நாம் உருவாகுவோம், அறிவு சார்ந்த சமூகமாக உருவாகுவோம் என்பதுதான். அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வதற்கு சோஷியல் பெடகாஜி, சமூக பயிற்சியம் என்ற ஒரு தீர்வை இதில் கொடுக்கிறோம். அந்த சமூக பயிற்சியம் சமூகத்திலே நிலவ வேண்டியது. அதற்கு சமூக நற்பண்புகள் வேண்டும். சனநாயகம், சமத்துவம், அங்கு டாலரன்ஸ், அது ஒரு என்ன டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை, அங்கு ஒரு அனுபவ பரிமாற்றம், கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்க இருக்க அங்கு அறிவு பரிமாற்றம் இருக்கும். இப்படி என்று வரும்பொழுது இந்த சமூக நற்பண்புகளை மாணவர்கள் மத்தியில் நாம் பெடகாஜிக்கலாக, பயிற்சிய வாயிலாக எப்படி அறிவை உள்வாங்குவது என்ற ஒரு பயிற்சிய முறை
அதுதான் சோஷியல் பெடகாஜி, சமூக பயிற்சியம். அந்த சமூக பயிற்சியத்தின் அடிப்படையில் கல்வி பயிற்சியம், கற்றல் பயிற்சியம் இருந்தால் இந்த சமூக இலக்கணம் கொண்ட ஒரு சமூகமாக, புதிய சமூகமாக இளைஞர்கள், நம் மாணவர்கள் உருவாகுவார்கள் என்று கல்விக்கு நாம் கடைசியில் தீர்வு வைத்திருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கின்றது. பல ஆயிரம் இஷ்யூஸ், அவ்வளவு பிரச்சனைகளையும் உள்ளடக்கி ஒரு சின்ன புத்தகத்தில் கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த புத்தகம் ஐயா அவர்கள் கூறியது போன்று இது ஆய்வுபூர்வமான, முழுமையாக ஆய்வுத்தன்மைக்கு உரிய புத்தகம் அல்ல. இந்த புத்தகம் சென்சிட்டைஸ் பண்ணுவதற்கு, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு, விவாதத்தை ஏற்படுத்துவதற்கு, அனைத்து மக்களும் படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் எழுதப்பட்டது. இது தத்துவம் அதிகமாக இருக்கும் என்றால் அது கடினமாகத்தான் இருக்கும். யாராவது இமானுவேல் காண்ட், ஹெகல் படித்திருந்தீர்கள் என்றால் தெரியும். ஒரு பேராகிராஃப் படித்து இமானுவேல் காண்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பேராகிராஃப் 5 வரிகளை படிக்க வேண்டும் என்றால், அதை புரிய வேண்டுமென்றால் 1 வருடத்திற்கு மேல் ஆகும். ஒரு வார்த்தையும் புரியாது. ஆங்கிலம் புரியும், ஆனால் அதை கோர்வையாக அர்த்தமாக பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை எடுத்து தமிழில் எழுதுவது என்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். அதை எளிய தமிழில் ஓரளவு மக்களுக்கு புரிய முடியும் என்ற ஒரு நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மேலும் மேலும் விவாதத்திற்கு உரியது. நான் எழுதியது அனைத்தும் சரி என்று கூறவில்லை, விமர்சனத்திற்கு உள்ளாக வேண்டும். இது மக்கள் மத்தியில் தெளிவு பெற வேண்டும். ஒன்றை மட்டும் அறுதியிட்டு கூறுகிறேன், இங்கு இருக்கின்ற ஆண்டாலஜி, இங்கு இருக்கின்ற மூலாதார இருத்தல் சமூகத்திலே சரியில்லை. ஆதலால் அறிவு படைத்த சமூகமாக உருவாக முடியாது. அறிவிட்டல் வேலை பார்க்காது. இவை இரண்டும் இல்லை என்றால் கல்வி வேலை பார்க்காது. இப்படிப்பட்ட ஒரு தீர்வுகளை கொண்ட கல்விக் கொள்கையும் கல்வி தத்துவமும் இந்தியாவை வழிநடத்தும் என்றால் கல்வி உண்மையான தன்னுடைய நோக்கத்தினை அடையும், தன்னுடைய வேலையை செய்யும் என்று கூறி இந்த நூல் முடிக்கிறது. இதில் பல விவாதங்கள் இருக்கிறது, பல ஒவ்வாமைகள் இருக்கலாம், பல விஷயங்கள் வெளிப்படையாக பிளண்டாக அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம். இது யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல, உண்மையை உணர்த்துவதற்காக முடிந்த அளவு ஓரளவு அது கட்டுப்பாட்டுடன் எழுதப்பட்ட ஒரு நூலாக இருந்து வருகிறது. இதை நாம் விவாதத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். மேலும் மேலும் பல தளங்களிலே இது பேசப்படும் பொழுது நானும் அந்த ஃபீட்பேக்ஸ், விமர்சனங்களை கொண்டு நான் தவறு செய்திருந்தால் என்னை திரித்து கொள்ள முடியும் என்ற ஒரு நோக்கிலே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும், குறிப்பாக நம்முடைய பேராசிரியர் திலகர் அவர்கள் இரவு பகலாக கடந்த 1 மாத காலமாக அதற்கு உழைப்பெடுத்திருக்கிறார்கள். நடராஜன் சார் ஒவ்வொரு நாளும், துரைக்கண் ஐயா, அதுபோன்று ஜெய்சன் சார், இப்படி அனைவரும் இரவு பகலாக வேலை செய்துதான் இந்த புத்தகம் இவ்வளவு குறிப்பாக வந்தது. அதே நேரம் துர்கா பிரிண்டர்ஸ் ஐயா அவர்கள், விவேகானந்தன் அவர்கள், ஒவ்வொரு முறை 11 முறை நான் ப்ரூஃப் பார்த்துருக்கேன். ஒரு முறையும் மாற்றிக்கிட்டே இருந்திருப்பேன். அதற்கெல்லாம் அவர் ஒத்துழைத்தார். இந்த தருணத்திலே இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். பேராசிரியர் உமா மகேஸ்வரி, MP கணேசன் ஐயா, அவர் நெய்வேலி பொறியாளர், செல்வி ஹேமா, அப்புறம் வினோத், பேராசிரியர் வினோத், பொன் தனசேகரன் ஐயா, நிகழ் ஐக்கன் ஐயா, டாக்டர் மனோகரன் அவர்கள், திரு பாமையன் அவர்கள், நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் சாவித்திரி கண்ணன் அவர்கள், சரசா ஆசிரியர் அவர்கள், பேராசிரியர் அவர்கள், சாம்சன் பேராசிரியர் அவர்கள், ஆல் இண்டியா சேவ் எஜுகேஷன் கமிட்டி சுதாகர் அவர்கள், அப்புறம் டாக்டர் செல்வகுமார், டைரக்டர் கிரசன்ட்ல ஃபிசிக்கல் எஜுகேஷன் அவர்கள், அப்புறம் பாலமுருகன் சார், இதுபோன்று நிறைய நான் பெயர் சொல்ல முடியவில்லை. அனைவரும் சேர்ந்த உழைப்பில் இவ்வளவு குறுகிய காலத்தில் வந்திருக்கிறது. ஆனால் பல ஆயிரம் ஆய்வு கட்டுரைகளையும் பல 100 ட்ரீட்டிஸ் இவையெல்லாம் கடந்து நாம் இறுதியில் பிரின்ஸ் சொன்னது போன்று ஒரு புதிய கருத்தியலை தாங்கி நிற்கும் இந்த புத்தகத்தை மேலும் மேலும் மக்களிடம் அழைத்து சென்று அதை விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.